நேயர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி ஜோதிடம் 300. இப்போ இந்த நூலில் இதுவரையிலும் நாம் 234 பதிவுகள் வெளியிட்டிருக்கோம். இன்னைக்கு நாம் வெளியிடுறது 235வது பதிவு, பாடல் எண் 234. குரு மகாதசையில் ஒவ்வொரு புத்திகளினுடைய காலங்களையும் அதில் நிகழக்கூடிய சுபாசுப பலன்களையும் நாம் பார்த்துக்கிட்டே வர்றோம். இன்னைக்கு அந்த குரு மகாதசையில் சனி பகவானுடைய புத்தி நடக்கிற காலம். அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல அந்த பாடலை பார்த்துருவோம். வளரும் என்ற வியாழ திசை சனியின் புத்தி. வாகான மாதமது 30 ஆகும். வளரும் என்ற நாளதுவும் 12 ஆகும். வன்மையுடன் அதன் பலனை வழுத்த கேளு. வளரும் என்ற பூர்ப்பியமும் யோகம் சித்து. வகையுடனே திரவியமும் பூஷணங்கள். வளரும் என்ற மன்னன் போல் வளரும் யோகம். வாகான தண்டிகையும் வாகனம்தான் அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை. இப்போ வளரும் என்ற வியாழ திசை சனியின் புத்தி அப்படிங்கிற போது அந்த குரு திசையில் சனி புத்திங்கிறது அந்த ஜாதகனுக்கு வளர்ச்சியை உண்டாக்கும் அப்படின்னு தொடங்குறார். வாகான மாதம் அது 30 ஆகும். 30 மாதம், அதாவது 2 வருஷம் 6 மாதம். அடுத்து 2வது அடியில் நாட்களை சொல்கிறார். வளரும் என்ற நாள் அதுவும் 12 ஆகுங்கிறார். அப்போ அந்த 12 நாளும் சேர்த்து 2 வருஷம் 6 மாதம் 12 நாள் குரு தசையில் சனியினுடைய புத்தி காலம். அந்த காலத்தில் எந்த மாதிரி பலன் விளையும்? வன்மையுடன் அதன் பலனை வழுத்த கேளு அப்படிங்கிறார். வழுத்துதல் அப்படின்னா சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். சொல்ல போகிறேன் கேளு அப்படிங்கிறார். வளரும் என்ற பூர்ப்பியமும் யோகம் சித்துங்கிறார். பூர்ப்பியம் அப்படிங்கிறது இசைக்கலை. யாழ் இசைக்கிறத பூர்ப்பியம் அப்படிம்பாங்க. அது மாதிரியான நூதன கலை அப்படின்னா இசையில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளும் அவனுக்கு கைகூடி வருங்கிறார். முயற்சி பண்ணான். அதற்கான ஜாதக விதி இருந்தால் வளரும் என்ற பூர்ப்பியமும் யோகம் சித்து. யோக கலையிலெல்லாம் கையில் இருந்தவனா வளருவான். தியானம் தவம் மேற்கொள்கிறவங்களாக இருந்தாக்க அதில் நிபுணத்துவம் பெறுவாங்க. இறையாற்றல் அவனுடைய உடலில் பொருந்தும். வகையுடனே திரவியமும் பூஷணங்கள் எல்லாமே வளரும்னு அர்த்தம், பெருகும்னு அர்த்தம். ஒரு மனிதனுடைய லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான ஆடம்பர பொருள்களினுடைய சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள் எல்லாம் அவனுக்கு சேர்க்கைக்கு அந்த குருதசையில் சனி புத்தி உதவும் அப்படிங்கிறார். இறுதி அடியில் சொல்லும்போது வளரும் என்ற மன்னன் போல் வளரும் யோகம். ஒரு ராஜாவுக்கு இடையா ஆடம்பரமான வாழ்க்கை வசதிகளை வாழக்கூடிய யோகங்கிறது அவனுக்கு கைகூடி வரும் அப்படிங்கிறார். இறுதியாக முடிக்கும்போது வாகான தண்டிகையும் வாகனம் தான் அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க. வாகான தண்டிகை அப்படின்னா தண்டிகைங்கிறது பல்லக்க குறிக்கும். பல்லக்குங்கிறது இன்னைக்கு நாம் அனுபவிக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக நாம் அதை எப்படி எடுத்துக்கலாம்னு சொன்னால், இன்றைய சூழல்ல பல பேர் தலையில் தூக்கி வச்சு ஆடுறாயா அப்படிம்பாங்கல்ல. அப்போ வெகுஜன ஆதரவு, ஜனரஞ்சகம் அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும். குருதசையில் சனி புத்தி நடக்கிற காலத்தில் புகழ் செல்வாக்கு சேரும்னு அர்த்தம். வாகான தண்டிகையும் வாகனம்தான். ஆடம்பரமான சொகுசு உந்துகள், கோடிக்கணக்கான ரூபாய் விலை மதிப்புள்ள சொகுசு உந்துகள்லாம் இன்னைக்கு இருக்கு. அதெல்லாம் இவனுக்கு சேரும்னு அர்த்தம். குருதசையில் சனி புத்தி. அதே நேரத்தில் அந்த ஜாதகத்தில் சனி பகவானுக்கு குருவனுடைய சேர்க்கை அல்லது குரு பகவானுடைய பார்வை மட்டும் அமைஞ்சிருதுன்னு வைங்க, அது எவ்வளவு ஆதிபத்திய தோஷம் உள்ள கிரகமா அந்த சனி இருந்தால் கூட அந்த குருதசையில் சனி புத்திங்கிறது அந்த ஜாதகனுக்கு வாகன சேர்க்கையை அபரிமிதமாக கொடுக்கும். சைக்கிள் வச்சிருக்கிறவன் மொபட்டு வாங்கலாம், மொபட்டு வச்சிருக்கிறவன் கார் வாங்கலாம், கார் வச்சிருக்கிறவன் பேருந்துகள் கூட வாங்கலாம், இன்னும் சொகுசுந்துகள் வாங்கலாம், விமானம் கூட வாங்கலாம். அதற்கான தலைவிதி அவனுடைய ஜாதகத்தில் அந்த சனிக்கு குரு சம்பந்தம் ஏற்பட்டிருந்தால் அவனுக்கு அந்த யோகங்கள்லாம் வரும். இனி அடுத்த பதிவில் சனி மகாதசையில் புதன் புத்தி, அதுக்குண்டான சுபாசுப பலன்களை தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.